ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டை வச்சு ப்ரெட் பீஸா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. நல்லா அகலமான ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இதுனா பீஸா பண்ணும்போது அதுக்கு எல்லா இதுவும் சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் ப்ரெட் கிடைச்சாலும் ஓகே தான், அதிலே நீங்கள் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வச்சுட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டோட எல்லா சைடும் கார்னர் இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ சில்லி சாஸை பூரா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ சீஸ் அந்த ஷீட் இருக்குல்ல, அதை வைக்க போகிறோம் மேலே. சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஷீட்டை வாங்கி இப்படி மேலே வச்சுருங்க. இப்போ பீஸாவுக்கு மேலே நம்ம என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்கே வச்சுக்கோங்க. இந்த சீஸ் மேலேயே வச்சுருங்க. அடுத்து கேப்சிகம், நாங்கள் க்ரீன் கேப்சிகம் போடுறோம். ரெட், எல்லோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கார்ன் சேர்த்துக்கோங்க. கார்ன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வந்து துருவி வச்சுருக்கோம், அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. சீஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் பீட்சாக்கு. பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே மேலே லைட்டாக போடுங்க, ஏன்னா நம்ம ரெட் சில்லி சாஸ் வேறு ஊற்றிருக்கோம், அதனால் சும்மா லைட்டாக மட்டும். முக்கியமானது பீட்சா மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் பீஸா மிக்ஸ். இது வந்து முக்கியமானது பீட்சாக்கு, பீஸாவோட அந்த ஃப்ளேவரையே கொடுக்கும். அடுத்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க. சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கூட போட்டு சாப்பிட்லாம், ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது. பட்ரு மட்டும் லைட்டாக போட்டுட்டு அப்படியே வச்சாச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ரு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒன் சைடு போட்டுட்டு அப்படியே அந்த 4 சைடு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிறது நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிம்லேயே இருக்கலாம் அடுப்பு, ஹைலலாம் வச்சிடாதீங்க, ப்ரெட்டு வந்து தீஞ்சிரும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஹோல் இருக்கிறதுனால நான் இதில் பேப்பர் வச்சு அடைச்சிருக்கேன். ஆவி வெளியே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அதில் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், பீட்சா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேனில் இருந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கவே. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கம்மியான செலவு பண்ணி வாங்கி வீட்டிலையே பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.